எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். அவன் இங்கே வச்சு அமர ஏதோ ஒன்று வச்சுருக்கிறார். நம்மளை பாட்டு பாட, நல்ல ஆராதிக்க, நல்ல செய்தியை கேட்க ஏதோ ஒன்று காரியம் இங்கே வச்சுருக்கிறாருன்னா ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்கிறார். ஆமென். எவ்ரி ஒன் ஹேஸ் அ பிளான். ஆமென். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். அவருடைய பிளான் வச்சுருக்கிறார். ஆமென். அழக வசனம் இருக்கிறது, எரேமியாவில் இருக்குது. எதிர்பார்த்த நன்மையை நான் உனக்கு கொடுக்கும்படி நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு. அப்போ தீமை ஏன் வருது? தீமை ஏன் வருது? அப்போ தீமைக்கில்லைங்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தீமைக்குள்ள நன்மைக்கு தான் வச்சுருக்கிறேன். ஏன் நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் ஏன் தீமைகள் வருகிறது? காரணம் என்னவென்றால், நம் நன்மையை சுதந்திரிக்க விடாதபடிக்கு சில நேரம் சத்துரு போராடுவான். ஆமென். சில நேரம் சமாதானத்தை எடுக்க, சில நேரம் உங்களுக்கு விரோதமாக வசனம் சொல்லி விரோதமாக உங்களுக்கு சுற்றி சுற்றி வரானா? எப்படி உங்களை அப்படியே சுற்றி சுற்றி வரான். கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஆவியில் நிரம்பினா போதும், யாரையாவது எழுப்பி விட்டுருவான். அவன் பக்கத்தில் யாரையாவது எழுப்பி விட்டுருவான். அவன் வாய்ஸ் என்ன ரொம்ப ஹையாக போகுது, அது என்ன எப்படி ஹையாக போகுது? they will ask so many questions. ஆமென். சத்துருக்கள் அங்கே எங்கேயுமாக நம்மளை சுற்றி வருவாங்க. ஆமென். சூத்திரம். அதான் அழகா நெகேமியா ஆலயத்தை கட்டும் போது வரேன்னு சொன்னோன்னே அங்கே பாருங்கள் என்ன பிரச்சனை வருது. சன்பலா தோபியாக்கள் வராங்க. அங்குள்ள ராஜா கூட அமைதியாக இருக்கிறாரு. எப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்கிறாரு. ஆனால் அந்த சன்பலா தோபியாக்களும் சின்ன அதிகாரிகள் தான். அங்கே இடம் கட்டப்படணும்னு சொன்னோன்னே உடனே அவங்களுக்கு எரிச்சல் வந்துடுது, உடனே கோபம் வந்துடுது, உடனே முகம் மாறிடுது. நான் நினைக்கிறேன் ஆண்டவருடைய திட்டத்தை யாரும் தடைக்க முடியாது. ஆமென். யோபு 42 ஐ கேன் ஸ்டில் ஃபீல் இன் மை ஸ்பிரிட், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். நான் ஸ்ட்ராங்காக ஆவியில் உணர்றேன். உங்களுக்கு வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை யாரும் தடுக்க முடியாது. ஆமென். அது சன்பலா தோபியாவாக இருக்கலாம், அது பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், அது பெரிய பெரிய அஃபிஷியல் லீடர்ஸாக கூட இருக்கலாம். ஐ டோன்ட் கேர். யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் எதுவுமே உங்களை அணுகாது. ஆமென். இங்கே வசனத்தை நல்லா நம்புங்க. ஆமென். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் அதிகமாக நம்பும் போது அதன்படியே உங்கள் வாழ்க்கை அமையும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் அந்த தரிசனத்தை முழுசாக நம்பினால அவனுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளும் ஜெயம் எடுத்தான். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தரிசனத்தை நம்புங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்புங்கள். ஆமென். எனக்கு கடன் கொடுப்பாயின்னு இருக்கிறாரு, கடன் வாங்க மாட்டாயின்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வசனத்தை நம்புங்க, கடன் கொடுப்பீர்கள். ஆமென். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். வசனம் சொல்லி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி. மோசேக்கு நிறைய விசுவாசம் இருந்துச்சு. ஏன்னா மோசே ஆண்டர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். ஜனங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஏன் தெரியுமா? ஜனங்களை ஆண்டர்கிட்ட பேசலை. ஆமென். ஏசப்பாவை தேரல. இன்றைக்கும் அப்படி தான். நம்ம சில நேரம் ஆண்டர்கிட்ட சரியாக நம்ம போகாதனால, ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நமக்கு உண்மையாக தானே இருந்தேன், எனக்கு இது வரல, இது ரொம்ப லேட்டாக வருது, அப்பாயின்மெண்ட் லெட்டர் இப்போவுமே வரணும்னு நினச்சேன், வேலை கிடைக்குன்னு நினச்சேன், வேலை கிடைக்கலையே, தொழில் செழிக்கும்னு நினச்சேன், தொழில் அந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் இல்லையே, இன்னும் நான் குறையப்படுறேன், ஏன்? அப்படி இல்லை. ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். அவன் உங்களை இன்று முதல் அவர் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை பாட ஆரம்பித்தார்களாம். அப்படி தான் சங்கீதக்காரர் எழுதுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசனால தான் பாட்டு வருது. ஆமென். எப்போ வருவீரோ, நீ எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். ஏசையா ஏசையா எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடுஜாமத்திலே, என் ராஜாவே பள்ளத்தாக்கில் கிளியே, என்னை வாழ வைக்க வந்து வீடு சென்றலே, என்னை வாழ வைக்க வந்து வீடு சென்றலே. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். ஆமென். இது வருகை கூட பாட்டு தான். ஆனால் அதை நான் ஜெப பாட்டை நான் மாற்றுறேன். எப்போ தெரியுமா? என் ஜெப வீட்டுக்குள்ளே போனோன்னே, அறைக்குள்ளே போனோன்னே, எப்போ வருவீரோ, நீர் எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். அப்படி இதயம் ஓப்பன் ஆகணும். ஆமென். ஏசப்பா எப்படி ஒரு காதலன், ஒரு காதலி ரொம்ப இவர் எப்போ வருவா, அவளை நான் பார்க்கணுமேன்னு சொல்லி எப்போ அவகிட்ட பேசணும்னு சொல்லி அவள் ஆசைப்படுறதை காட்டிலும்
அதை காட்டிலும் என் மணவாளன் வரப்போகிறார். ஆமென். அவர் என் அறைக்குள்ளே வருவார், என் வீட்டுக்குள்ளே வருவார், என் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டார்யா. ஆமென். என் உள்ளத்தில் தான் இருக்கிறார். அப்படி யார் சொல்கிறீங்க? என் உள்ளத்தில் தான் இருக்கிறார், என் உள்ளத்தில் தான் இருக்கிறார். இயேசு எங்கே இருக்கிறாருங்க? என் உள்ளத்தில் இருக்கிறார். He is still living inside me. ஆமென். அடுத்த பிரியமே மணவாளனே, உம் வருகைக்காய் நான் காத்திருக்கிறேன். என் நேசமே, என் இன்பமே, என் தஞ்சமே, என் உயிரே, என் தஞ்சமே, என் உயிரே, எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் காத்திருக்கிறோம், உங்கள் சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் பலவீனப்பட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை எங்களுடைய விசுவாச குறைவின கூட ஆண்டவரை வந்திருக்கலாம். ஒருவேளை வீட்டில் பிரச்சனை இருக்குது, சரி கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு ஆண்டவர் ஆதாரிச்சுட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை இன்னும் நேசிக்கணும், இன்னும் நான் அவரை அறிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கலாம்ப்பா. ஆனால் எதற்காக வந்தார்களோ இந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற நீர் வல்லவரப்பா. உடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உடைய வார்த்தைக்கே ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, நான் சாதாரணமான மனுஷன், நான் அப்ரோஜமான ஊழியக்காரன், என்னுடைய நான் கடமையை நான் செய்ய போகிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்து நீர் பேசுவீராக, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களிடம் பேசுவது தான் ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணும். நீர் பேசினால்தான் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்.